பிரைஸ் த லோர்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்டு கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நேற்று நடந்த திருச்சபையின் ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தரை நாம் துதிப்போமா. மறுபடியும் கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக கர்த்தர் நமக்கு தந்த ஆரோக்கியத்தை நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள். இன்று காலை வேளையிலும் கர்த்தர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி அற்புதமாக நம்மளை நடத்த போகிறதை நினைத்து கொண்ட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நன்றி செலுத்துங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தேயோ என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தேயோ என்றென்றைக்கும் உள்ளது. நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்ததை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் சர்வ வல்லவர், அவர் போதுமானவர். எல்லா தேவைகளை சந்திக்கும்படி அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையான எல்லா ஆலோசனையை தந்து பலத்தை தந்து நமக்கு நம்மோடு கூட எல்லா இடங்களிலும் நம்மோடு ஒப்பம் கடந்து வருகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, நீர் எங்களோட பேச போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் ஒரு மனமாய் உம்மிடத்தில் கண்களை ஏறெடுக்கும்படி ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபையை தந்ததற்காக நன்றி. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் குணமாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா பலவீனங்களும் மக்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. யூட்ரஸ் சம்பந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இப்போதே குணமாகட்டும் அப்பா. வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். எந்த பலவீனமாயிருந்தாலும் வியாதியாயிருந்தாலும் இப்போது அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பலவீனங்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. முதிர் வயதானவர்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. ரொம்ப நாளாய் ஒரே பலவீனத்திலே ரொம்ப பாரத்தோடு கூட இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. அற்புதங்களை செய்த கிருபைக்காக சோத்திரம் ராஜா ஆண்டவரே. அப்பா, இன்று காலை வேளையில் அப்பா ஸ்தோத்திரம். ரொம்ப நாளாய் வீல் சேர்லே ஆயிருக்கிறவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எழுந்து நிற்க முடியல அப்பா, அவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கால்களுக்குள்ள பலம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முதுகெலும்பு சம்பந்தமாக இருக்கிற பலவீனங்கள் குணமாகட்டும். கால்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எழுந்து நிற்க, எழுந்து நடக்க கர்த்தர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஓர்மை இல்லாத பாரப்படுகிறவர்கள் மெமரி லாஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே, பண பிரச்சனை நேரிடுகிற கர்த்தாவே மக்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் 2 கொடுக்க பணம் கையில் இல்லாமல் பாரப்படுகிறவர்கள், ஆமீன், லோன் கட்ட ஆமீன் பணம் கையில் இல்லாமல் பாரப்படுகிறவர்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே மக்களை ஒரு மனமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் என்ற காலை வேளையில் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. கர்த்தாவே, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிரவ அவர்கள் மேல் உண்டாகட்டும். அவன் தேவனால் போதிக்கப்பட்டவர்களும் அவருடைய சமாதானம் பெரிதுமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நிரவ பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. உலகமெம்பாடு நடக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். நாளை நடக்க போகிற திருச்சபைகளின் ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர்
பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் எல்லா இடங்களும் கர்த்தருடைய ஃபேவர் உங்களுக்காக வெளிப்படும். திங்கள் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு, மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்த லைவ் மீட்டிங்கை திங்கட்கிழமை 9:30 மணிக்கு தான். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ வசனத்தை நாம் தியானிப்போமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனையே பின்பற்றுகிறவர்களாகி. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆதலால் ஆமென், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனே பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை எதுன்னு கேட்டிங்கன்னா, மக்களும் உண்டு, பிரியமான பிள்ளைகளும் உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆமென், ஒரு 2 பிள்ளைகள் இருந்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு ஆள் ஆமென் அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப பிரிய பிள்ளையாக இருப்பாங்க. காரணம் ஆமென், பொசிஷனை பார்த்து 2 ஒரே பிள்ளைகள் தான். அவங்க 2 பொசிஷன் 2 ஒன்று தான். ஆனால் அதில் ஒன்றுனே ஆமென் ஒரு பிள்ளையை, ஒரு குமாரனை இல்லை ஒரு குமாரத்தையே அந்த பெற்றோர்கள் அதிகமாக நேசிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. இது போல தான் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிரியமான பிள்ளைகள். கர்த்தருடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஆமென், நீங்கள் உங்கள் பொசிஷன்லேயே நீங்கள் தேவனுடைய பிரியமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய மக்கள் தான். ஆனால் பிரிய மக்களுக்கு தனியான ஒரு விசேஷதை இருக்கிறது. ஆமென். அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அவர் மேல் ஆமென் அந்த தகப்பனுக்கு பயங்கரமான ஒரு அன்பு இருக்கும். ஆமென், அதிகமான நேசம் இருக்கும். சிலர் எப்படி பிரியமான பிள்ளைகளாக மாறுகிறது என்று கேட்டிங்கன்னா, தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, அவருடைய இஷ்டத்தின்படி காரியங்களை செய்யும் போது அந்த தகப்பன் தாய் அந்த பிள்ளையை அதிகமாக நேசிப்பார், ரொம்ப பிரியமாக மாறுவாங்க. இப்படி பிரியமானவர்களை நாம் எப்படி? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போலே தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் எப்படி ஹல்லேலூயா என்று கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையே அதன்படி கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாக மாறட்டும். அப்பன் அந்த தகப்பனாக இருக்கிற தேவனுடைய அன்பு ஆமென், நீட்டித்த பொறுமை, இது எல்லாம் நமக்குள்ளேயே உண்டாகட்டும். ஆமென். நாம் அந்த தேவனுடைய அந்த கேரக்டரில் கர்த்தரே போல தேவனுடைய நமக்கு ஒரே ஒரு நாளிலே நமக்கு தேவனை போல ஆக முடியாது. ஆனால் இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் வாழும்போது நாம் எப்போது நினைக்கணும், நான் செய்கிற காரியங்கள், நான் ஜெபிக்கிறது, நான் நடக்கிறது தேவ வழிகளிலா இல்லைன்னா நீங்கள் தேவ வழிகளை நடந்து கொள்ளுங்கள். இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய பிரிய பிள்ளைகளாய் மாறட்டும். அதற்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த பொசிஷனில் நீங்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து அந்த சித்தத்தின்படி அதே சித்தத்தை நீங்கள் செய்யும் போது, தேவராஜ்யத்தில் தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது ஆமென், தேவனுடைய பிரிய பிள்ளைகளாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலே மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.